நான் கொஞ்சம் ஜாலியான ஆளு, கொஞ்சம் ஃபுட்டி, தின்னுக்கிட்டே இருப்பேன் ஏதாவது. அப்படியா? நம்ம எங்கேயாவது ஏதாவது பார்த்துட்டேன்னா இலந்த பழம், பனங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் பார்த்தாக்க சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் இறங்கி. அது எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி வண்டியில் வாங்கி அதை வச்சு தின்னுக்கிட்டு தான் போவேன். அது ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். என் பொண்ணும் பையனும் திட்டுவாங்க, என்னப்பா நீங்கள் இது மாதிரி தின்னுக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் பாட்டு குண்டாயிட போறீங்க. நான் குண்டாவாயிட்டேன். அதெல்லாம் கிடையாது, ஃபிட் சார். அதெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அதை சாப்பிட்றணும், அவ்வளோதான். அது ஒன்று தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் பங்களா, காரு, அது இது எதை வாங்கி வச்சாலும் கடைசியில் ஒன்றும் கிடையாது. நமக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிட்ற வரைக்கும் உண்டான ஆரோக்கியத்தை கேள்டா கண்ணா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அதுதான், வேற ஒன்றும் கிடையாதுமா. நான் ரொம்ப சாதாரணமாக இருப்பேன், வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. நான் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பேன். எங்கேயாவது போயிட்டே இருக்கும்போது ஒரு டீ கடை பார்த்துட்டேன்னா இறங்கி டீ குடிப்பேன். அந்த மாதிரிலாம் உண்டு. அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓகே, நீங்கள் ஒரு ஃபுட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த அதர் சைடு எங்களுக்கு இனி தான் வந்து தெரிய வந்திருக்கு. அந்த ஸோ டேரக்டர் வந்து இங்கே கொஞ்சம் அப்படியே அமைதியாக ஒரு சைலண்ட் டைப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். மூவி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படிதானா இல்லை அவார்ட் செரிமனியில் மட்டும்தான் அப்படி இருக்காரா? இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸ்பாட்டில் எப்படின்னு கேட்டிங்கனாக்க அந்த சீனு, அந்த ஷார்ட்டு, அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே இருப்பாப்புல. இந்த ஷார்ட் டக்குன்னு முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன அப்படின்றது அது ஒன்று. ரெண்டாவது ஜிஜு கேமராமேன், இவருடைய அசிஸ்டன்ட்ஸு, அப்புறம் எல்லாருமே நாங்கள் எங்கள்கிட்டலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாப்புல. சார் இந்த ஷார்ட் இப்படி வச்சுருக்கேன் சார், நீங்கள் இந்த இடத்துல இந்த டைலாக் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது பெட்டராக டைலாக் தோணுச்சுனாக்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நம்ம நோட்டாவிலேருந்து எனக்கு பழக்கம் ஆனந்த் சங்கர்கிட்ட இருக்கும் பொழுதுலேருந்து. இப்போ அவர் டைரக்டர் ஆனதுக்கப்புறமா இன்னும் கூடுதல் பொறுப்பு, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணார் அதை. அப்படிங்கிறது தான் நான் அவர் என்னுடைய மகனை எதிர்க்கவே உட்கார வச்சுட்டு நான் சொல்கிறேன். இஸ் எ வெரி குட் டைரக்டர். நிச்சயமாக வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக வருவார், ஆண்டவன் அருளால், எல்லாருடைய ஆசீர்வாதத்திலே.